ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா ரெசிபி. நம்ம காலையிலே எல்லாருக்கும் ஒரு காஃபி போட்டு சூடாக கொடுத்துட்டு அடுத்தது நமக்கு சிந்தனை வர்றதே என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த டிஃபன் நம்ம எவ்வளவோ திங்க் பண்ணி வெரைட்டியாக பண்ணி கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம இட்லின்னு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இட்லி போரு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. இதே இந்த இட்லியை ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டான சாம்பார் வச்சு கொடுங்களேன். அவங்க அதெல்லாம் சொல்லாத ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாம்பார் இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடணும். இது பொரிஞ்சு பார்த்து பெரிய வெங்காயம் 2 எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் அதிகம் வேணும்னா ஒரு 5 கூட சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இது கூட தக்காளி பழம் தான் இதுக்கு மெயின். தக்காளி பழம் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி 3 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 4 சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கலாம். புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு தேவைப்படும். இப்போ இது மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கிட்டு இதை வதக்குங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் பொடியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம 25 கிராம் பைத்தம்பருப்பு, 75 கிராம் துவரம்பருப்பு, ஒரு அளவுக்காக இதை சொல்கிறேன். இது சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இது நம்ம தக்காளியெலாம் நல்லா வதங்கிடணும். இந்த பைத்தம்பருப்பு அளவு கம்மியாக தான் இருக்கணும். துவரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், 3 பங்காக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இதை நல்லா வதங்கின பார்த்து இந்த பருப்பு குழஞ்சிருக்கு இல்லையா, அதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இது கொதிச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டான சாம்பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அப்படியும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லியில் சாம்பார் போட்டு இட்லி உள்ளார வச்சு இட்லி சாம்பாராகவும் கொடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.